ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, தமிழ் எக்ஸாமில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் அப்படின்னால அது நம்ம லாங்குவேஜ் மதர் டங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மதர் டங்கை பொறுத்த வரைக்கும் மதர் டங்குன்ட்டு இல்லை, லாங்குவேஜ் அப்படின்னாலே தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும் அண்ட் சோஷியல், இந்த 3 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுறது தான் மார்க். பேப்பர் வெயிட்டு பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் நிறைய எழுதணும், நிறைய பக்கமாக எழுதணும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். இப்போ உங்களோட பாஸ் மார்க் உங்களுக்கு 35 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த 35க்கு அதாவது ஒரு பக்கத்துக்கு ஒரு மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும், கம்பல்சரி எடுக்கணுன்ற மாதிரி. ஏன்னா இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி இருக்குது, சரிங்களா? இந்த ஸ்டோரியை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, குறிப்பு சட்டகம் போட்டுக்கணும். பொது கட்டுரை இருக்குது, பொது கட்டுரைக்கு நீங்கள் நிறைய சப்டாபிக் கொடுக்கணும். லெட்டர் ரைட்டிங் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபார்மல் செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபார்மல் செலக்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன். ஏன்னா இன்ஃபார்மல் லெட்டரில் உங்களுக்கு மார்க் போக வாய்ப்பு இருக்குது. ஃபார்மல் லெட்டரில் அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஒரு அந்த பெறுநர், அனுப்புனர், நீங்கள் போடுற டேட்டு, டைமு, அப்புறமா நீங்கள் அந்த மதிப்பிற்குரிய ஐயா போடுவீங்க, பொருள் போடுவீங்க, இது எல்லாத்துக்குமே மார்க் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 100க்கு 100 கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க, அதுக்கு வேணால் சான்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்களேன், 99, 98, 90, அதிகபட்சமாக 99, அந்த 1 மார்க் வராது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, தமிழில் ஒற்றுப்பிழை வர வாய்ப்பு இருக்குது. ஒற்றுப்பிழை அப்படின்னா இந்த இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புன்னு சொல்லப்படுறது இந்த எழுத்துக்கள். இதெல்லாம் அங்கங்கே தேவையான இடத்துல பயன்படுத்தணும், தேவையில்லாத இடத்துல பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாருக்குமே தெரியாது. கரெக்ஷன் பண்ணுறவங்க அந்த ஒற்றுப்பிழை பார்ப்பாங்க. தமிழில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய இந்த ஓன் ரைட்டிங் வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிற கொஷினை கிளியராக படிங்க, எழுதி பார்த்து படிங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒற்றுப்பிழை குறைச்சிக்கலாம். அப்புறமா இலக்கணம் நல்லா தெளிவாக படிங்க. 1 மார்க்ஸில் மார்க் போக நீங்கள் எங்கேயுமே சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு 1 மார்க்கு கிளியராக படிங்க. வேறு எப்படி நீங்கள் தமிழில் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லாங்குவேஜ் பேப்பர் தான் ஃபஸ்ட் எக்ஸாமாக வரப்போகுது. நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுத போகிற ஃபஸ்ட் எக்ஸாம் அந்த லாங்குவேஜ் தான். அதாவது நீங்கள் அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, 1 மார்க்கை வச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய பெரிய கொஸ்டின்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியும். அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எழுதும் போது ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுங்க அண்ட் சப்டாபிக் போடுங்க. கீ பாயிண்ட்ஸ் அவங்க அதாவது பார்க்கும் போது, உங்கள் பேப்பரை பார்க்கும் போதே நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பேராகிராஃபாக எழுதுறதுக்கு பதிலாக பாயிண்ட்டாக எழுதணும். இந்த மாதிரி பாயிண்ட்டாக எழுதும் போது தமிழில் நிறைய மார்க்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கோள் குறி போட்டு எழுதணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மழையை பற்றி ஏதோ ஒரு கட்டுரை எழுத சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மழைக்கு ரிலேட்டடாக எதனா திருக்குறள் உங்களுக்கு தெரியுது, இல்லை மழைக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கவிஞர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, பாடலாசிரியர்கள் சொன்ன கோட்ஸ், அந்த வரிகள் தெரிஞ்சதுன்னா அதை மேற்கோள் காமிச்சு எழுதுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி மேற்கோள் காமிச்சு எழுதும் போது உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்க்கும் போது அவங்களுக்கு மார்க்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. நிறைய கோட்ஸ் பயன்படுத்துங்க, நிறைய அந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக எழுதுங்க. அழகாக எழுதுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு 4 பக்கம் அழகாக எழுதலாம். அதுக்கப்புறம் நம்மளை மீறி நம்ம அந்த எழுதுகிற வேகத்தில் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அசிங்கமாக தான் ஆகிடும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப அசிங்கமாக எழுதாமல் கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி எழுதுங்க. நல்ல ப்ரெசன்டேஷன் தமிழ் எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியம். நிறைய மேற்கோள் குறி போட்டு எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செய்யுள் ஏதாவது ரிலேட்டடாக நீங்கள் எழுதுகிற ஆன்சருக்கு இருந்ததுன்னா அந்த செய்யுள் பகுதி, அந்த திருக்குறள், அந்த கோட்ஸு இதெல்லாம் போட்டு எழுதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி எழுதுறது மூலமாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழில் நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. நல்லா படிங்க, நிறைய எழுதுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.